தந்தை, மைந்தர், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். இந்த வழிபாட்டிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மூவரு கடவுளின் திருப்பேரில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வழிபாட்டை ஒரு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோமாக. இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். அருள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் தாயும் தந்தையும் ஆனவரே, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். இந்த அருமையான வேளைக்காக நன்றி கூறுகின்றோம். ஒரு புதிய நாளை எங்களுக்கு நீர் காண்பித்திருக்கின்றீர். இந்த புதிய நாளை நாங்கள் தொடங்குவதற்கு முன்பாக உம்மை நாங்கள் வழிபட நீர் தந்திருக்கின்ற அழைப்புக்காக நன்றி கூறுகின்றோம். உம்முடைய அழைப்பை ஏற்று ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள நீர் தந்திருக்கின்ற அழகான தருணத்திற்காக நன்றி கூறுகின்றோம். ஆம் கடவுளே, உம்மை நாங்கள் போற்றுகின்ற வேளையில், வழிபடுகின்ற வேளையில் நீர் எங்கள் மத்தியில் இருக்கின்றீர் என்பதை உணர்கின்றோம். உம்முடைய உடனிருப்பை உணர்ந்து உம்மை இன்னும் அதிகமாக நாங்கள் மகிமைப்படுத்த, உம்முடைய கட்டளைகளுக்கு ஏற்ப நாங்கள் வாழ நீரை அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த வழிபாட்டின் வழியாக நீர் உம்முடைய மகிமையான வெளிப்பாடுகளை எங்களுக்கு உணர்த்த இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் உணர, உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நாங்கள் அனுபவிக்க நீரை எங்களை ஏவி அருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த வழிபாடு முழுவதிலும் உம்முடைய உடனிருப்பு மேலோங்கி காணப்பட, அதை உணர்ந்து நாங்கள் உம்மிடம் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க நீரை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த வழிபாட்டின் வழியாக எங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை, ஒரு பெரிய புதுப்பித்தலை நீரை ஏற்படுத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் வழியாக கேட்கிறோம், எங்கள் நல்ல கடவுளே. ஆமேன். இந்த வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் கீர்த்தனைகளில் 11ஆம் பாடலை பாடுவோம். வந்தனம் வந்தனமே என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோமாக.
நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை கூர் சூரர் பதியே வந்தனம் வந்தனமே. சர்வவியா பகமும் எமை சார்ந்து தற்காத்ததுவே எங்கள் சாமி பணிவாய் நேமி துதிப்புகள் தந்தனமே நீதமே. எங்கள் சாமி பணிவாய் நேமி துதிப்புகள் தந்தனமே நீதமே. வந்தனம் வந்தனமே. சர்வே வல்ல பமதும் ஏமை தாங்கினதும் பேரிதே சத்ய சர்வே சுரனே கிருபாகரனே உம் சர்வத்துக்கு துதியே. சத்ய சர்வே சுரனே கிருபாகரனே உம் சர்வத்துக்கு துதியே. வந்தனம் வந்தனமே.
வந்தனம் வந்தனமே. இந்த வழிபாடு மூன்றாம் ஆராதனை முறைமையை பின்பற்றி நடைபெறும். இறை வழிபாட்டு நூலில் 94ஆம் பக்கம். கடவுளை தொழுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை தோற்றியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயமும் வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமற் போனோம். தமது ஊழியராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுளுக்கு ஏற்கும் பலிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நொறுகுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தருளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும், உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய பாவங்களை உணர்வோமாக. நம்முடைய பாவ உணர்தல் மற்றும் பாவ அறிக்கைக்கு உதவியாக பாவம் என்னை தொடர்ந்தாலும் என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோமாக. என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலமும் இல்லை.
செய் பாவம் நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலமும் இல்லை. மெய்யாகவும் துணை வேண்டுமையா, மெய்யாகவும் துணை வேண்டுமையா, எந்தன் ஐயா நின் பிள்ளை நான் அல்லவா. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. 96ஆம் பக்கத்தில் உள்ள முதலாம் பாவ அறிக்கை மன்றாட்டை நம் அனைவரும் இணைந்து ஏறெடுப்போமாக. கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுதலை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவியருளும். என் பாவம் அற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் அற சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனத்தோடே உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளிச் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டு பகுதியாக தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 23 முடிய. இதைத் தொடர்ந்து நிருப பாடத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 23 வரை. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து, ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாதென்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறதென்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரமனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும்
கீதவாதியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இரண்டாம் திருமுறை பாடமாக 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 1 முதல் 10 முடிய. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 1 முதல் 10 முடிய. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லாதப்படவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்பது வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நற்செய்தி பாடமாக தூய மார்க்கு என்பவரால் எழுதப்பட்ட நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 தொடங்கி 45 முடிய. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 45 முடிய. மார்க் 10:35ஆம் வசனம் தொடங்கி. அப்பொழுது செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள்.
அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கல் ஆகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் என்பதே. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. கீர்த்தனைகளில் 172ஆம் பாடல், பாதம் ஒன்றே வேண்டும் என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோமாக.
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த வேலைக்காக நன்றி கூறுகின்றோம். இவ்வேளையிலும் கூட நாங்கள் ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் வந்திருக்கின்றோம். பரம போதகராகி நீர் உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். உம்முடைய வார்த்தையின் வழியாக விடுதலை பெறவும், உம்முடைய வார்த்தையின் வழியாக நிறைவாழ்வை பெறவும், உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்கள் வாழ்வையை உம்மிடம் அர்ப்பணிக்கவும் நீரே எங்களை ஏவி அருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். நீர் போதியும் உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய சத்தியத்தை அறிந்து உம்முடைய சத்தியத்தின் கருவிகளாக நாங்கள் செயல்பட நீரே எங்களை தூண்டி அருள வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடற்ற திருப்பெயரில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடவுள் உங்கள் வாழ்வில் இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இந்த கடினமான சூழ்நிலையிலும் கூட கடவுள் உங்களை பாதுகாத்து பராமரித்து உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை பாராட்ட வேண்டும் என்று நான் அதிகமாக ஆண்டவரிடத்தில் மன்றாடுகின்றேன். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் அருளுரை முறைமையின்படி இந்த நாளில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு அல்லது கருப்பொருள் என்னவென்றால், த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீடத்துவத்தின் விலை அல்லது சீடத்துவத்தின் மதிப்பு என்று கூட சொல்லலாம். ஒரு சீடராக ஒரு நபர் வாழும்போது அந்த சீடத்துவத்தின் விளைவாக அவர் சந்திக்க வேண்டியவைகள், சீடராக இருப்பதற்காக அவர் இழக்க வேண்டியவைகள், இதை குறித்து தான் இந்த தலைப்பு நமக்கு பல உண்மைகளை உணர்த்துகின்றது. ஆகையால் சீடத்துவம் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நம்முடைய கிறிஸ்தவ ஆன்மீகத்தில் இந்த சீடத்துவம் அல்லது டிசைபிள்ஷிப் என்பது மிகவும் அவசியமான, இன்றியமையாத ஒரு வார்த்தையாக அமைகின்றது. சீடத்துவம் என்று சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களிலும் கூட அவருடைய பணியை செய்வதற்காக பல நபர்களை தெரிவு செய்கின்றார், அவர்களை அழைக்கின்றார். அந்த நபர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களாக செயல்படுகின்றார். உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய சீடர்களை கடைசியாக சந்திக்கின்ற வேளையில் அவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விசேஷத்த காரியம் அல்லது அவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு மிக சிறந்த பொறுப்பு என்ன என்று பார்க்கும்போது, நீங்கள் உலகமெங்கும் போங்கள், நீங்கள் உலகமெங்கும் சென்று அனைவரையும் எனக்கு சீடராக்குங்கள். Go and make disciples of all nations. உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளுக்கும் செல்லுங்கள், அங்கு இருக்கின்ற அனைவரையும் எனக்கு சீடராக்குங்கள் என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். ஆகிய நீங்கள் சீடர்களாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, நீங்கள் மற்றவர்களை சீடராக்க வேண்டும் என்பது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆகிய சீடர் என்று சொல்லும்போது அல்லது சீடத்துவம் என்று சொல்லும்போது, இந்த சீடர் என்றால் யார்? இந்த சீடருடைய தனிச்சிறந்த தன்மைகள் என்ன என்ற கேள்வி நமக்குள்ளாக எழும்புகின்றது.
சில நேரத்தில் நம்முடைய சமூகங்களில் கூட, திருச்சபை வட்டாரங்களிலும் கூட பலர் சொல்லுவார்கள், நான் பல தலைமுறையா கிறிஸ்தவனா இருக்கிறேன், என்னுடைய தந்தை கிறிஸ்தவர், என்னுடைய தாத்தா கிறிஸ்தவர், அவருடைய முன்னோர்களும் கிறிஸ்தவர்கள் தான், ஆகையால் நாங்கள் பல தலைமுறைகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். ஆகியால் பல தலைமுறைகளாக நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து கிறிஸ்தவ பெயர்கள் உடையவர்களாக நாம் காணப்பட்டால் நாம் சீடர்களாக மாறிவிடுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் கூட யோவான் ஸ்நானகன் தன்னுடைய பணியை செய்கின்ற வேளையில் பலர் என்ன சொல்லிக் கொண்டார்கள் என்றால், நாங்கள் ஆபிரகாமுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று கூறினார்கள். அதற்கு யோவான் ஸ்நானகன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் விரும்பினால், கடவுள் விரும்பினால் இந்த கல்லிலிருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க முடியும், உண்டாக்க வல்லவராக இருக்கின்றார். ஆகையால் உங்களுடைய வம்சத்தை குறித்து, உங்களுடைய தலைமுறைகளை குறித்து, உங்களுடைய மரபுகளை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். ஆகையால் ஒரு சீடராக இருக்க வேண்டும் என்றால் பல தலைமுறைகளாக நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, அதைவிட சில முக்கியமான குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். சில நேரத்தில் என்ன நினைக்கிறோம், எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருந்தால் நாம் உண்மையான சீடர்கள் என்று, எல்லாரும் பார்க்கும்படி எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருந்தால் நாம் உண்மையான சீடர்கள் என்று நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீர்கள். நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல, புத்தியீனர்களைப் போல வீண் வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள், நான் அதனால் மயங்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகையால் வெறும் நம்முடைய ஜெப வாழ்க்கை மட்டும் நாம் உண்மையான சீடராக இருப்பதற்கு போதாது. சில நேரங்களில் நாம் என்ன நினைக்கின்றோம், வழிபாட்டிற்கு தவறாமல் நாம் போனால், வழிபாட்டில் நாம் தவறாமல் கலந்து கொண்டால், ஆண்டவருக்கு நம்முடைய காணிக்கைகளை அர்ப்பணித்தால் நாம் உண்மையான சீடர்கள் என்று நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றார், பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். உங்களுடைய காணிக்கைகளை, உங்களுடைய பலிகளை, உங்களுடைய வழிபாடுகளை நான் எதிர்பார்க்கவில்லை, அதற்கு மாறாக இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஆகையால் வெறும் வழிபாடுகள், பொருளற்ற பல காரியங்கள், நம்முடைய பலிகள், இவைகளை கடவுள் ஏற்பதில்லை என்று பார்க்கும்போது வெறும் வழிபாடு, வெறும் காணிக்கைகள் மட்டும் நம்மை சீடர்களாக மாற்றுவதில்லை. சில நேரத்தில் என்ன நினைக்கிறோம், பல சமய சடங்குகளை நாம் பின்பற்றினால் நாம் உண்மையான சீடர்களாக இருக்க முடியும் என்று நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கூறுகின்றார், ஓய்வு நாள் மனிதனுக்காக படைக்கப்பட்டது, மனிதன் ஓய்வு நாளுக்காக படைக்கப்படவில்லை. ஆகிய சடங்குகள் முக்கியம்தான், ஆனால் அவைகள்தான் மிக பெரியவைகள், மிக அடித்தளமானவைகள் என்பது உண்மை அல்ல. ஆகிய சமய சடங்குகளை பின்பற்றுவதன் வழியாக நாம் சீடர்களாக நிலைத்திருக்க முடியாது. ஒருவேளை மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இந்த 21, 22, 23 வசனங்களை படித்தீர்கள் என்றால் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், என்னுடைய பெயரில் நீங்கள் பல அதிசயங்களை செய்திருப்பீர்கள், வல்ல செயல்களை செய்திருப்பீர்கள், பல பிசாசுகளை நீங்கள் ஓட்டியிருப்பீர்கள், என்னுடைய பெயரிலே நீங்கள் தீர்க்க தரிசனங்களை உரைத்திருப்பீர்கள், ஆனாலும் கூட நான் உங்களை அறிய மாட்டேன், அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு விலகிச் செல்லுங்கள், நான் உங்களை அறியவே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகையால் வெறும் வல்லமையான செயல்களை செய்வதின் வழியாக நாம் சீடர்களாக மாறுவதில்லை. ஆகையால் உண்மையான சீடர் யார், சீடத்துவம் என்றால் என்ன என்ற கேள்வி நமக்குள்ளாக எழும்புகின்றது. அது மட்டுமல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னால் மட்டும் போதாது,
அதே மத்தேயு 7ஆம் அதிகாரத்தின் அந்த 21, 22, 23 வசனங்களை பார்த்தீர்கள் என்றால், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னால் மட்டும் போதாது. பல நேரத்தில் நாம் நினைக்கிறோம் எப்பொழுதும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஆமேன், அல்லேலூயா, இந்த வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் ஆண்டவருக்கு மிக பிரியமாக நாம் இருப்போம் என்று. நான் ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று நீங்கள் அழைத்துக் கொண்டே இருந்தாலும் கூட அது போதாது. நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது, நீங்கள் எனக்கு சீடர்களாக நிலைத்திருக்க முடியாது என்பதை மிக தெளிவாக உணர்த்துகின்றார். ஆகையால் உண்மையான சீடர் என்றால் யார்? உண்மையான சீடர் என்றால் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைக்கும் போது அவர்களை பார்த்து சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், என்னை பின்பற்றுங்கள் என்று கூறுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய கருத்தியலை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை, நான் உங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்ற விதிமுறைகளை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை, நான் உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த கோட்பாடுகளை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை, நான் உங்களுக்காக உண்டாக்கின இந்த பழக்க வழக்கங்களை, சடங்குகளை, மரபுகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. அதற்கு மாறாக ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? என்னை பின்பற்றுங்கள். ஆகிய ஒரு சீடர் யார் என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர் தான் அவருடைய சீடர். மிக ஆழமான ஒரு சத்தியம். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு கடிதத்தை எழுதுகின்ற வேளையில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகின்ற ஒரு அழகான காரியம், கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். Let the same mind that was in Christ also be in you. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்த அதே சிந்தை உங்களுக்குள்ளாகவும் இருக்க வேண்டும். ஆகிய நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அவருடைய சிந்தை, அவருடைய வாழ்வு முறை, அவருடைய பழக்க வழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட காணப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றவராக இருக்கின்றார். ஆகிய எனக்கு பிரியமானவர்களே, சீடர் யார் என்று பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அழைப்பை ஏற்று அவரை பின்பற்றுகின்றவர் தான் சீடர். ஆகிய இயேசு கிறிஸ்துடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பாக இருக்கின்றது? என்னை பின்பற்றுங்கள் என்று கூறுகின்றார். ஆகிய இயேசு நம்மை பார்த்து என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லும்போது, நாம் அவரை பின்பற்றும் போது நாம் இயேசு கிறிஸ்துடைய சீடர்களாக வாழ்கின்றோம், நிலைத்திருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக வழங்கப்பட்ட 3 முக்கியமான திருமறை பகுதிகள். இந்த 3 முக்கியமான திருமறை பகுதிகளிலிருந்து சீடத்துவத்தின் சில முக்கியமான கூறுபாடுகளை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க முயற்சி செய்யலாம். பழைய ஏற்பாட்டு பகுதியாக தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 23 முடிய. தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 23 முடிய. இந்த திருமறை பகுதியை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது தானியேலுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. நம் அனைவருக்கும் தெரியும், தானியேல் பாபிலோனின் சிறையிருப்பில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபர். விடுதலை இல்லாமல் அந்நிய தேசத்தில் சிறையிருப்பில் வாடிக்கொண்டிருந்த ஒரு மனிதர். ஆனால் தானியேல் திறமை வாய்ந்தவராக, அறிவு மிக்கவராக, கடவுளுடைய ஆவியுடையவராக இருக்கின்றார். ஆகையால் அவருடைய வாழ்க்கையில் பல உயர்வுகளை காண முடிகின்றது. ஒரு மிக முக்கியமான நிலைக்கு அவரால் வர முடிகின்றது. ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஆகிய அந்த நாட்டில் இருக்கின்ற பிரதானிகள், அனைத்து அதிபதிகளுக்கும் மிக
சிறந்தவராக தானியேல் விளங்குகின்றவராக இருக்கின்றார். அந்த நாட்டின் ராஜா, அந்த பேரரசர் தானியேலின் மேல் அதிக பாசம் கொண்டவராக, மதிப்பு கொண்டவராக, அவரை அந்த ராஜ்யத்திற்கே அதிகாரியாக, முழு ராஜ்யத்திற்கே அதிகாரியாக வைக்க அவர் நினைக்கின்றார். ஆகிய தானியேலின் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான கட்டம். மிக விரைவில் அந்த பேரரசர் தானியேலை ஒரு மிக முக்கியமான அந்தஸ்திற்கு, ஒரு மிக முக்கியமான நிலைக்கு கொண்டு வர நினைத்திருக்கின்றார். அந்த சூழ்நிலையில் தானியேலுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு பெரும் சோதனை. தானியேலுக்கு பிடிக்காதவர்கள், தானியேலுடைய எதிரிகள், அவர் மேல் பொறாமை கொண்டவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், எப்படியாவது இந்த தானியேலுடைய வளர்ச்சியை நிறுத்திவிட வேண்டும், எப்படியாவது ராஜாவுக்கும் தானியேலுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உறவை சீர்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் செயல்படுகின்றார்கள். ஆகையால் தான் அந்த நாட்டில் ராஜா ஒரு பெரிய கட்டளையை ஏற்படுத்தி இருக்கின்றார். என்ன கட்டளை என்றால், 30 நாட்களுக்கு அந்த ராஜ்யத்தை சார்ந்த எந்த நபரும் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கவும் கூடாது, அவரிடம் தன்னுடைய விண்ணப்பத்தையும் செலுத்தக்கூடாது. ராஜாவை தவிர எந்த கடவுளையும் எந்த மனிதரையும் ஒருவரும் வழிபடவும் கூடாது, அவர்களிடம் விண்ணப்பம் செலுத்தவும் கூடாது என்ற ஒரு கட்டளை அந்த ராஜ்யத்தில் இருந்தது. ஆகையால் தானியேலுடைய எதிரிகள் என்ன செய்கின்றார்கள் என்றால், நிச்சயமாக தானியேல் இந்த கட்டளைக்கு உட்படாமல் இருப்பார். ஏனென்றால் தானியேல் கடவுளுக்கு உண்மையுள்ளவர், நிச்சயமாக கடவுளிடத்தில் ஜெபம் செய்வார். அப்படி செய்தால் அவரை நாம் ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தி அவருடைய அந்த குற்றத்தை நாம் நிரூபிக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். அதே வண்ணமாக அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக தானியேலை ஒரு குற்றவாளியாக வைக்கின்றார்கள். ஏனென்றால் யார் அந்த கட்டளைக்கு உட்படாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் சிங்கத்தின் கெபியில் போடப்படுவார்கள். அதுதான் தண்டனை. ஆகிய அந்த சூழ்நிலையில் தானியேலுடைய மனநிலையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை தானியேல் நினைத்திருக்கலாம், இந்த நாட்டில் சிறையிருப்பில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அந்நிய தேசத்தில் பல கடின பாடுகளை நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன், இப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனை புரிவதற்கான நேரம் வந்து கொண்டிருக்கின்றது, நான் ஒரு பெரிய நிலைக்கு செல்ல வேண்டிய ஒரு தருணம் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜா சொல்லியிருக்கின்ற அந்த கட்டளைக்கு நான் உட்பட்டால் கடவுளுக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்க முடியாது. கடவுளுக்கு உண்மையுள்ளவனாக நான் இருந்தால் ராஜாவுடைய கட்டளைக்கு விரோதமாக நான் செயல்பட வேண்டும். யாருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும்? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமா, இல்லை என்றால் ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? ஒரு மிக முக்கியமான, மிக கடினமான அறைகூவல். ஆனால் தானியேல் என்ன செய்கின்றார்? ராஜாவின் கட்டளையை விட என்னுடைய கடவுளின் வார்த்தைகள் தான் எனக்கு முக்கியம். ஆகிய என்னுடைய கடவுளை நான் வணங்குவேன். எவ்விதமான எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட, எவ்விதமான தண்டனைகள் ஏற்பட்டாலும் கூட, எவ்விதமான கடினப்பாடுகளை நான் சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் கூட என்னுடைய ஆண்டவரை நான் தொழுது கொள்வேன், என்னுடைய விண்ணப்பங்களை அவரிடம் செலுத்துவேன் என்று சொல்லுகின்றார். ஆகையால் தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மிக துணிவுள்ள ஒரு நபராக காணப்படுகின்றார். a very courageous person. ஆகையால் சீடத்துவம் என்று சொல்லும்போது சீடத்துவத்தில் காணப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான தன்மை அல்லது குணாதிசயம் என்னவென்றால் துணிவு, கரேஜ். நாம் சீடராக இருக்க வேண்டும் என்றால் நாம் துணிவுள்ளவராக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் தனியாக நிற்க வேண்டும். தானியேல் தனியாக நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது. அந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மையான மக்கள் ராஜா சொன்ன கட்டளைக்கு உட்படுகின்றார்கள். தானியேல் என்ன சொல்கின்றார்? அனைவரும் கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டாலும் கூட, ராஜாவுக்கு உட்பட்டவராக இருந்தாலும் கூட, நான் தனிமையாக இருந்தாலும் கூட என்னுடைய ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாக இருப்பேன் என்று சொல்லுகின்றார். துணிகரமான ஒரு முடிவு.
ஆகியால் துணிவு என்பது மிக முக்கியம். அதுதான் தானியேல் இங்கே வெளிப்படுத்துகின்றார். அவருடைய அந்த துணிகரமான முடிவின் விளைவாக அவர் சிங்கத்தின் கெபியில் போடப்படுகின்றார். ஆனால் மிக அதிசயமான முறையில் கடவுள் அவரை காப்பாற்றுகின்றார். ஆகியால் தானியேல் அந்த சிங்கத்தின் கெபியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. எப்படியாவது சமரசம் செய்து கொண்டு நான் வாழ்ந்து விடுகின்றேன், என்னுடைய கடவுளை கூட காட்டிக்கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன் என்று நினைக்காமல், சிங்கத்தின் கெபி எனக்கு ஏற்படுகின்ற தண்டனையாக இருந்தாலும் கூட அதை சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். அதுதான் அவருக்குள்ளாக இருந்த தைரியம், துணிவு. ஆனால் கடவுள் அவரை அந்த சிங்கத்தின் கெபியிலிருந்து காப்பாற்றுகின்றார் என்பதை கூட நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆரம்ப கால இயேசு கிறிஸ்துடைய சீடர்களை நீங்கள் பார்க்கும்போது அவர்களுக்கும் கூட ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. யாருக்கு நாங்கள் உண்மையுள்ளவராக, யாருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம்? அவர்கள் எல்லா நேரங்களிலும் கூட கடவுளுடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆகையால் தான் ஒருவேளை நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் பிறகு வாசித்தாலும் கூட அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த சீடர்களுடைய தைரியத்தை பார்க்கும்போது மற்றவர்கள் என்ன அறிந்து கொண்டார்கள் என்றால், இவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள். அவருடைய தைரியத்தை பார்க்கும்போது, துணிவை பார்க்கும்போது அனைவரும் அறிந்து கொண்டார்கள் இவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் என்று. எனக்கு பிரியமானவர்களே, சீடத்துவம் என்று சொல்லும்போது அங்கே துணிவு காணப்பட வேண்டும். ஏற்கனவே சொன்ன வண்ணமாக இந்த நாளின் தலைப்பு The Cost of Discipleship. இந்த வாக்கியம் ஒரு புத்தகத்தின் தலைப்பு. 1930களில் ஜெர்மனி நாட்டில் வாழ்ந்த ஒரு மனிதர் எழுதின ஒரு புத்தகம். அவருடைய பெயர் டீட்ரிச் பானாஃபர் என்று. ஒரு ஆயர், இறையியலாளர், ஒரு மிக கடினமான சூழ்நிலையில் எழுதுகின்ற ஒரு புத்தகம். அடால்ஃப் ஹிட்லர் என்ற ஒரு சர்வாதிகாரி அந்த நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் பலவிதமான இன்னல்கள், பலவிதமான போராட்டங்கள் ஏற்படுகின்ற வேளையில் இந்த பானாஃபர் என்பவர் இந்த சர்வாதிகாரிக்கு கட்டுப்பட வேண்டுமா, கடவுளுக்கு கட்டுப்பட வேண்டுமா என்று நினைக்கும் போது கடவுளுக்கு மட்டுமே நான் கட்டுப்படுவேன் என்று சொல்லி அவர் என்ன சொல்கின்றார்? The Cost of Discipleship என்ற புத்தகத்தை அவர் எழுதுகின்றார். அந்த சர்வாதிகாரிக்கு எதிராக செயல்படுகின்றார். மிக அருமையான ஒரு காரியம். ஆகிய அவருக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு பெரிய சவால், அறைகூவல் என்னவென்றால், இந்த சூழ்நிலையில் யாருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று. அதற்கு அவர் ஒரு அழகான வாக்கியத்தை சொல்லுகின்றார். Discipleship is not about cautiously avoiding sin, but it is about courageously doing the will of God. சீடத்துவம் என்பது எச்சரிக்கையோடு பாவத்தை செய்யாமல் இருப்பது அல்ல. சீடத்துவம் என்பது துணிவோடு ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே. மிக ஆழமான வசனங்கள். ஆகிய எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட சீடத்துவம் என்று சொல்லும்போது அந்த சீடத்துவத்தில் காணப்படுகின்ற மிக அடிப்படையான இன்றியமையாத தன்மை என்னவென்றால், நாம் துணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கும் இந்த உலகத்தின் கொள்கைகளுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுகின்ற வேளையில் எதை நாம் தெரிந்து கொள்கின்றோம், துணிவோடு எதில் நாம் நிலைத்திருக்கின்றோம் என்பதுதான் நாம் சீடரா இல்லையா என்பதை நிரூபிக்கும். அடுத்ததாக நமக்காக வாசிக்கப்பட்ட நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. பொதுவாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து நாம் சாதாரணமாக என்ன நினைத்துக் கொள்கின்றோம் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றி, எப்பொழுதும் சொகுசு,
எப்பொழுதும் ஆடம்பரம், எப்பொழுதும் பணம், எப்பொழுதும் அனைத்து விதமான பொருளாதார ஆசீர்வாதங்கள். ஆகிய ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்வதின் வழியாக, ஆண்டவருக்கு நான் சீடராக இருப்பதின் வழியாக எனக்கு எல்லா நேரங்களிலும் கூட வெற்றிதான். பாட்டு கூட பாடுறோம் இல்லைங்களா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, இல்லைங்களா? கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்ந்தால், ஆண்டவருக்குள் நான் வாழ்ந்தால் எப்பொழுதும் வெற்றி, எப்பொழுதும் வெற்றி. ஆனால் திருமறை நீங்கள் பார்க்கும்போது யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லா நேரங்களிலும் கூட வெற்றியை சந்திக்கின்றவர்களாக, மிக சொகுசாக வாழ்ந்தவர்களாக காணப்படுவதில்லை. பவுல் அடிகளாருடைய வாழ்க்கையை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பவுல் என்ன சொல்கின்றார்? கிறிஸ்து எனக்குள்ளாக பிழைத்திருக்கின்றார், இனி நான் அல்ல. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்படுகின்ற காரியம், இயேசு கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனிமேல் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கின்றார். ஆகில் கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற நான் அல்ல, அது மட்டுமல்ல, கிறிஸ்து எனக்குள்ளாக வாழ்கின்றார். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கின்றேன், கிறிஸ்து எனக்குள்ளாக வாழ்கின்றார். அதை சொல்கின்ற பவுலுடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்கும்போது பலவிதமான கடினப்பாடுகள். அவர் எந்த சூழ்நிலையிலும் கூட எல்லா நேரத்திலும் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றிதான் என்று பாடவில்லை. ஏனென்றால் பல இழப்புகளை, பல தோல்விகளை, பல இன்னல்களை, சஞ்சலங்களை, கடினப்பாடுகளை அவர் சந்திக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படுகின்றன. ஒருவேளை இந்த 6ஆம் அதிகாரத்தின் சில வசனங்களை நாம் பார்க்கும்போது 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும், 5ஆம் வசனம், அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும். ஆகிய அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்கின்றார். அவருடைய வாழ்க்கை, அவருடைய சீடத்துவம், அவருடைய கிறிஸ்தவ சாட்சி எப்படி இருக்கின்றது என்று சொல்லும்போது எப்பொழுதும் பார்த்தாலும் உபத்திரவங்கள், நெருக்கங்கள், இடுக்கண்கள், அடிகள், காவல்கள், கலகங்கள், பிரயாசங்கள், கண்விழிப்புகள், உபவாசங்கள். மிக சொகுசான, மிக ஆடம்பரமான, வெற்றி நிறைந்த வாழ்க்கை அவர் வாழவில்லை. அவருடைய வாழ்க்கையில் பல கடினப்பாடுகளை அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்தது என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் ஒரு சீடருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அந்த சீடருடைய வாழ்க்கையில் துன்புறுதல் என்பது மிகவும் அவசியம். சஃபரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் டிசைபிள்ஷிப். சீடத்துவம் என்று சொல்லும் போதே அங்கே துன்புறுதல் மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவே சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு பல உபத்திரவங்கள் இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்ல, என்ன நீங்க பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கை சொகுசாக இருக்கும் என்று சொல்லவே இல்லை. அதற்கு மாறாக இந்த உலகத்தில் நீங்கள் பல உபத்திரவங்களை சந்திப்பீர்கள், ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறுகின்றார். அதே வண்ணமாக ஒருவேளை நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது அங்கே சீடர்கள் என்ன சொல்கின்றார்கள்? அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று. ஆகிய உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள் ஒரு சீடருடைய வாழ்க்கையில் மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இந்த துன்பங்கள் அல்லது இன்னல்கள் அல்லது சஞ்சலங்கள் என்பது விபத்தல்ல, ஏதோ திடீரென்று ஏற்பட்ட காரியம் அல்ல, விபத்தாக ஏற்பட்ட காரியம் அல்ல. அது மட்டுமல்லாமல் அதை நாமே ஏற்கின்றவர்கள் அல்ல. எந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துன்புறுதல் என்பது மகிமையானது என்று கூறவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்தில் வருகின்றார்? துன்பத்தை ஒழிப்பதற்காக வருகின்றார், வாழ்வளிப்பதற்காக வருகின்றார். உங்களுக்கு நிறைவாழ்வை வழங்குவதற்காக வந்திருக்கின்றேன், உங்களுடைய துன்பங்களை அகற்றுவதற்காக வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் அதே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார் என்றால், நீங்கள் எனக்கு உண்மையுள்ளவராக இருந்தீர்கள் என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் துன்பங்களை சகிக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படும். ஆனால் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகின்றவர்கள் பாக்கியவான்கள். என் நிமித்தம் நீங்கள் துன்பப்படும் போது நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதையும் நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இந்த விபத்தை நாமே, இந்த துன்பங்களை நாமே ஏற்கின்றவர்களாக அல்லாமல் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழும்போது
நிச்சயமாக பல துன்பங்களை நாம் சகிக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. ஆகியால் சீடத்துவம் என்று சொல்லும் போதே அந்த சீடத்துவத்தில் காணப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான அடித்தளம் என்னவென்றால் துன்பங்களை சகிக்கின்ற மனப்பான்மை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். மிகவும் அவசியம். 325 ஆண்டில் கிபி 325 ஆண்டில் நிசேயா என்ற ஒரு நகரத்தில் ஒரு பெரிய மாமன்றம் நடைபெற்றது. உலகமெங்கும் இருக்கின்ற கிறிஸ்தவ தலைவர்கள், பேராயர்கள் ஒன்றாக கூடுவதற்கான ஒரு மாமன்றம் நடைபெற்றது. அந்த மாமன்றத்தின் வழியாக தான் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கான அந்த நாளை கால்குலேட் செய்வதற்கான ஒரு முறையும் அங்கே தீர்மானிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நாம் நிசேயா விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுகின்றோம். அந்த விசுவாச பிரமாணம் கூட இந்த மாமன்றத்தில் தான் முடிவு செய்யப்பட்டது. ஆகியால் 325 ஆண்டு நிசேயா நகரத்தில் நடைபெறுகின்ற இந்த மாமன்றம், அந்த மாமன்றத்தை நீங்கள் பார்க்கும்போது பல பேராயர்கள், உலகமெங்கும் இருக்கின்ற அனைத்து பேராயர்களும் அங்கே காணப்படுகின்றார்கள். 300க்கு மேலான பேராயர்கள். ஆனால் அந்த பேராயர்களை பார்க்கும்போது அங்கே இருக்கின்ற ஒரு மிக சிறப்பான காரியம் என்னவென்றால், ஒரு பேராயருக்கு கண் இல்லை, இன்னொரு பேராயருக்கு கால் இல்லை, இன்னொரு பேராயருக்கு கையில்லை, பல பேராயர்களுக்கு பலவிதமான காயங்கள், சரியாக அவர்களால் நடக்க முடியவில்லை, சரியாக அவர்களால் பேச முடியவில்லை. எதற்காக என்று பார்க்கும்போது இவர்கள் பல துன்பங்களை சகித்தவர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான சீடர்களாக இவர்கள் இருந்ததின் நிமித்தமாக பல துன்பங்களை, கடினப்பாடுகளை இவர்கள் சந்தித்தார்கள். அதை அவர்கள் உடல் ரீதியாக சுமந்து கொண்டே இருந்தார்கள். அந்த மாமன்றத்திலும் கூட அதை பலரால் பார்க்க முடிந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகிய எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய சீடர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் ஏற்படும். அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை நமக்குள்ளாக இருக்கின்றதா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்பது அவசியமாக இருக்கின்றது. கடைசியாக நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 தொடங்கி 45 முடியும். இந்த திருமறை பகுதியை பார்க்கும்போது ஆண்டவருடைய 2 சீடர்கள், செபதேயுவின் குமாரர்கள் யாக்கோபு மற்றும் யோவான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே, நீர் மகிமையாக வரும்போது நான் உன்னுடைய வலது பக்கத்திலும் என்னுடைய சகோதரன் உம்முடைய இடது பக்கத்திலும் இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து, அதை நான் உங்களுக்கு அருளி செய்ய முடியாது, அது ஆண்டவர் கடவுள், தேவனாகிய கடவுள் மட்டும்தான் செய்ய முடியும் என்று சொல்லிவிடுகின்றார். அந்த சூழ்நிலையில் சீடர்களுக்கு சில முக்கியமான அறிவுரைகளை அவர் வழங்குகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை பார்க்கும்போது, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் வந்தார். ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நோக்கம், எதற்காக இந்த உலகத்திற்குள்ளாக வந்தார் என்று பார்க்கும்போது, அவர் ஊழியம் கொள்ளுவதற்காக வரவில்லை, அவர் ஊழியம் செய்வதற்காக வந்தார். Not to be served but to serve. அவர் ஒரு பெரிய எஜமானாக, ஆண்டவராக, ஒரு ராஜாவாக இருந்து கொண்டு பல தொண்டர்களை வைத்துக்கொண்டு, பல அடிமைகளை வைத்துக்கொண்டு, பல ஊழியக்காரர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் இவருக்காக உழைக்க வேண்டிய ஒரு நிலையை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தவில்லை. அதற்கு மாறாக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்று பார்க்கின்றோம்? தொண்டு செய்வதற்காக வந்தார், ஊழியம் செய்வதற்காக வந்தார் என்பதை மிக தெளிவாக நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களின் கால்களை கழுவுகின்றவராக இருக்கின்றார். சீடர்களுடைய கால்களை கழுவி அவர் என்ன சொல்கின்றார்? உங்களுடைய ஆண்டவர், உங்களுடைய போதகராகிய நான் உங்களுடைய கால்களை கழுவுகின்றேன், ஆகியால் நீங்களும் கூட என்னை போல ஒருவருடைய காலை இன்னொருவர் கழுவுங்கள் என்று சொல்கின்றார். ஆகியால் சீடத்துவத்தின் மிக முக்கியமான இன்னொரு கூறுபாடு என்ன என்று பார்க்கும்போது, தொண்டு செய்கின்ற மனப்பான்மை. தொண்டை எதிர்பார்க்கின்ற மனப்பான்மை அல்ல, தொண்டு செய்கின்ற மனப்பான்மை. மற்றவர்கள் எனக்கு
ஊழியம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற மனப்பான்மை அல்ல, நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மன்றாட்டு, ஒரு எதிர்பார்ப்பு மிகவும் அவசியமாக இங்கே காணப்படுகின்றது. ஆகையால் தான் ஒருவேளை நீங்கள் 43ஆம் 44ஆம் வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றாலும் கூட இந்த மார்க் 10ல் சில முக்கியமான காரியங்கள் அங்கே சொல்லப்படுகின்றது. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாக விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். நீங்கள் மற்றவர்களை பார்க்கும்போது, இந்த உலகத்தில் இருக்கின்ற மற்ற தலைவர்களை பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்களுக்கு கீழே இருக்கின்றவர்களை அப்படியே நசுக்குகின்றார்கள், அவர்களை ஒடுக்குகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக நீங்கள் சிறந்தவர்களாக பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். மிக ஆழமான சத்தியம் நிறைந்த வசனங்கள். ஆகிய நான் சீடராக இருக்க வேண்டும் என்றால் எதற்காக? மகிமை அடைவதற்கா? என்னையே நான் புகழ்ந்து கொள்வதற்கா? பணம் சம்பாதிப்பதற்கா? பலவிதமான செல்வாக்கான வாழ்க்கை வாழ்வதற்கா? அதற்கு மாறாக நான் எதற்காக சீடராக இருக்கின்றேன் என்றால், நான் மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதற்காக தான் சீடராக அழைக்கப்பட்டிருக்கின்றேன். பலனற்றவனாக நான் இருக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கின்றோம்? சீடராக இருக்க வேண்டும் என்றால் வல்லமை நமக்குள்ளாக இருக்க வேண்டும், அதிகமான ஆற்றல் பலம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஆற்றல் தருகின்றார் இல்லையா? அந்த சீடர்களை பார்த்து கூட இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார்? பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது பலனடைவீர்கள். ஆனால் அந்த பலனை கொண்டு என்ன செய்வீர்கள்? உங்களையே வளர்த்துக் கொள்வீர்களா? அந்த பலனை வைத்துக்கொண்டு அதிகமான பணத்தை சம்பாதித்துக் கொள்வீர்களா? அந்த பலனை வைத்துக்கொண்டு நீங்கள் தான் உலகத்தில் மிக புகழ் வாய்ந்தவராக வாழ முயற்சி செய்வீர்களா? அல்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார்? பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலக கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். ஆகிய நீங்கள் சீடர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆனால் அந்த பலன் எதற்கான பலன் என்று பார்க்கும்போது, அந்த ஆற்றல் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பதற்கான ஆற்றல் என்பதை இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக உணர்த்துகின்றவராக இருக்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, தொண்டு செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா? சீடர் என்று சொல்லும் போதே நாம் மற்றவர்களை நமக்கு தொண்டர்களாக வைத்துக் கொள்ளாமல் நாம் மற்றவர்களுக்கு தொண்டு செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் திருமறையின் எதிர்பார்ப்பாக, இயேசு கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. எனக்கு பிரியமானவர்களே, மிக அழகான ஒரு தலைப்பு, சீடத்துவம். சீடத்துவத்தின் விலை அல்லது சீடத்துவத்தின் மதிப்பு என்று நாம் பார்க்கின்றோம். ஆகிய இந்த சீடத்துவம் என்று சொல்லும் போது, இந்த சீடத்துவத்தில் காணப்படுகின்ற மிக முக்கியமான குறுபாடு துணிவு. நாம் துணிவுள்ள சீடர்களாக இருப்பது மிகவும் அவசியம். இரண்டாவதாக துன்புறுதல். துன்பத்தை ஏற்கின்ற சீடர்களாக நாம் இருக்கின்றோமா? இல்லை என்றால் துன்பத்தை தவிர்க்கின்ற, துன்பத்திலிருந்து ஓடிவிடுகின்ற சீடர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடைசியாக சீடர் என்று சொல்லும்போது நாம் தொண்டு செய்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதையும் நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்பது அவசியமாக இருக்கின்றது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்களை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். சீடர் என்று சொல்லும்போது துணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், துன்பத்தை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை நமக்குள்ளாக இருக்க வேண்டும், மிக முக்கியமாக தொண்டு செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு தொண்டு செய்ய வேண்டும், ஆண்டவருடைய படைப்புக்கு தொண்டு செய்ய வேண்டும். இதுதான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான காரியமாக இருக்கின்றது. கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை நிசேயா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கையை செய்வோமாக. இறை வழிபாட்டு நூலில் 23ஆம் பக்கம், நிசேயா விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன்.
ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர். தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், தெய்வத்தில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோட ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமடத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதரானார். நமக்கு பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த வல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும், உம்முடைய உடனிருப்பை நாங்கள் உணரவும், உம்முடைய வல்ல செயல்களை நாங்கள் காணவும், நீர் எங்களுக்கு உணர்த்துகின்ற உண்மைகளை நாங்கள் அறியவும் நீர் தந்த அருமையான ஒரு ஸ்லாக்கியத்திற்காக நன்றி கூறுகின்றோம். உம்மை வழிபடவும் உம்மிடம் எங்களை முழுமையாக ஒப்படைக்கவும் நீர் தந்த அழகான நேரத்திற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த வழிபாட்டின் வழியாக எங்களோடு உரையாடி இருக்கின்றீர், உறவாடி இருக்கின்றீர். அதற்கு ஈடாக நாங்கள் ஒன்றையும் செய்ய முடியாது என்பதை உணர்கின்றோம். ஆனால் எங்களையே உமக்கென்ற ஜீவ பலிகளாக நாங்கள் அர்ப்பணித்து உம்முடைய வழிகளில் நிலைத்திருக்கவும் உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கான ஒப்படைப்பை பெறவும் நீரை அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட எங்கள் அனைவரையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். நீரை எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். உடலுக்கு நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்தருளும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கவும் எல்லா நேரங்களிலும் கூட நாங்கள் உம்மால் வழிநடத்தப்படுகின்றவராக வாழவும் நீரை அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். உம்முடைய விசுவாசத்தில் வேரூன்றி வாழ்ந்து உமக்கு சிறந்த ஒரு நம்பிக்கையாளராக, தொண்டராக, சீடராக நாங்கள் வாழ நீரை அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். எங்கள் திருச்சபைக்காக நன்றி கூறுகின்றோம். திருச்சபையின் பற்பல ஊழியங்களை ஆசீர்வதியும். இந்த ஊழியங்களின் வழியாக உம்முடைய நாமம் மகிமை அடைய நீரை அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீரை தலைவராக இருந்து உம்முடைய நேர்த்தியான பாதையில் அனைவரையும் நீர் நடத்த வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த உலகத்திற்காக ஜெபிக்கின்றோம். உலகத்தில் மிக சீக்கிரமாக ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீரை ஏற்படுத்த வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். நோயற்ற உலகத்தை நீர் படைத்து அந்த நோயற்ற உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்கான வாய்ப்பை பெற நீரை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். மீண்டுமாக எங்கள் அனைவரும் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். நீரை எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமேன். சங்கீதக்காரனோடு இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். மூவரை கடவுளின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது.
புத்துயிர் பாடல்களில் 402ஆம் பாடல் தத்தமாய் தந்தேன் எந்தனையே என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். தத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் உந்தனின் சேவைக்கே. தத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் உந்தனின் சேவைக்கே. துட்டனாய் அலைந்த பாவி நானே, கட்டளை யாவையும் மீறினேனே. துட்டனாய் அலைந்த பாவி நானே, கட்டளை யாவையும் மீறினேனே. பட்டமா பாடுகள் போதுமென்றே, பட்டமா பாடுகள் போதுமென்றே. கிட்டியும் பாதமே வந்து நின்றே. தத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் உந்தனின் சேவைக்கே. எந்தனின் உள்ளத்தில் ஆட்சி செய்வீர், சிந்தின இரத்தத்தால் சுத்தம் செய்வீர். எந்தனின் உள்ளத்தில் ஆட்சி செய்வீர், சிந்தின இரத்தத்தால் சுத்தம் செய்வீர். எந்த இடத்திலும் என் நேரமும், எந்த இடத்திலும் என் நேரமும் உந்தனின் சாட்சியாய் நின்றிடவே. தத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் உந்தனின் சேவைக்கே. நீர் தந்த வேலையை நித்தமும் நான் நேர்மையாய் செய்திட சத்திவீர். நீர் தந்த வேலையை நித்தமும் நான் நேர்மையாய் செய்திட சத்திவீர். ஏழ்மையில் ஏங்கிடும் மக்களுக்கு, ஏழ்மையில் ஏங்கிடும் மக்களுக்கு தாழ்மையாய் தொண்டு நான் செய்திடவே. தத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் உந்தனின் சேவைக்கே. தத்தமாய் தந்தேன் எந்தனையே நித்தமும் உந்தனின் சேவைக்கே. ஆண்டவர்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோടെ சென்று வருவோமாக. கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.